எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொத்து சொத்தி போகுமே செங்கலிட்டு கூட்டாளி மண்டபத்துக்கு கிளம்பணும்ல, அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏத்தேய் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் தேய். என் தங்கச்சியும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தேய். ஏத்தேய் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி என் தங்கச்சி பொண்ணுதான் தேய். இப்ப என்ன உங்களுக்கு என் தங்கச்சியை ரெடி பண்ண கூடாதா? உங்களை ரெடி பண்ணணுமா? ஆமத்தே நான் காலையில பார்த்தேன். ஏத்தே அங்கதானே இருக்காவ, அங்கதானே சாப்பாடும் அதெல்லாம் ரோசா பக்கம் கொடுத்துருப்பாவ, நல்லா பாத்துக்கிடுவாவ. எனக்கு வேலை இருக்குதே, சும்மா சும்மா கூப்பிட்டு கிடக்காங்க. அப்படியா? எங்கத்த போயிருக்குதுவ? ஏத்தே என்னத்தே பிள்ளைகள் காணாங்கதான் இவ்வளவு சாதாரணமா சொல்றிய? ஐயோ சின்ன பொண்ணு, நான் சொல்ல இல்லனா என்ன பிள்ளைகள் அங்கதான் இருக்குதுன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. பேருக்கு கேக்கற கிடையாது, சிரிச்சு கேக்கற கிடையாது, ஒண்ணுக்கு கேக்கற கிடையாது. ஆமா பிள்ளைகளை யார் கடத்திருப்பா? போன தடவையாவது மார்மவன் தான் கடத்தினாவா, அது எனக்கே தெரியும். இந்த தடவை பிள்ளைகள் எங்க போயிருக்கா? ஐயோ இத நினைச்சா எனக்கு ஒரு பதட்டமால இருக்கு. எல்லா பிள்ளைகளும் சேர்த்து அவனை கடத்திட்டானோ? ஐயோ ரோசாப்பு செல்லம்மா சொல்றது உண்மையா? பிள்ளைகளை காணுமா? ஆமாங்க பிள்ளைகளை காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே பிள்ளைகளை காணோம். என்ன சொல்ற ரோசாப்பு? பிள்ளைகளை ஒழுங்கா வீட்டுல இருக்கும்போது கவனமா பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா இல்லையா? வீட்டுல இருக்கும்போது ஒழுங்கா கவனமா இருங்க, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பிள்ளைகள் இருக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னா இல்லையா? எத்தா அப்படிதான் பார்த்தோம். தேடும் போதுதான் பிள்ளைகள் வீட்டுல இல்லங்கிறதே தெரிய வந்துச்சு. வெளியே பிள்ளைகள் போனா யாராவது தொலைக்கு போனோம்னு சொன்னா இல்லையா? எத்தா எங்க கிட்ட சொல்லாம போயிருக்குதுவே. அன்னைக்கு போச்சுல அதே மாதிரி. யாரையாவது ஒருத்தர துணைக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மாதிரின்னு கதை விடுறிய. பிள்ளைகளை பாத்துக்கிட்டதை விட வீட்டுல அப்படி என்ன பெரிய வேலை உங்களுக்கு? ரோசாப்பு என்ன இதெல்லாம்? எப்பவுமே பிள்ளைகள் மேல ஒரு கண்ணை வச்சுக்கன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஏங்க நான் எப்பவுமே பிள்ளைகள் நினைப்பாதான் இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு அதுவும் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா. அதுக்குள்ள எங்க போச்சு என்னாச்சு ஒன்னும் தெரியல. எல்லா பிள்ளைகளும் ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு தேடியும் காணாம போயிட்டு. எங்கதான் போனவளும் தெரியல, யாரு கடத்தினவளும் தெரியல. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, யாரும் கடத்திருக்க மாட்டாவக்கா. எனக்கு வேற பயமா இருக்குக்கா. பிள்ளைகள் இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருக்கோம், கிடைச்சிருக்கா. கிடைச்சிட்டுனா சந்தோஷம் தான், கிடைக்கலன்னா யார சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுக்குதான் நான் தலைப்பாட்டா அடிச்சுக்கிட்டேன். ஒழுங்கா பிள்ளைகளை பாத்துக்கிட்டுங்க, அதுக்கு மேல எப்பவுமே ஒரு கண்ணை வைங்கன்னு சொன்னேன். யாராவது என் சொல்ல காட்டியல? இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. என்ன பிரச்சனையா? என்னமா கேக்குறிய? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? தெரியாதுப்பா, என்னாச்சு? ஏம்மா மறுபடியும் வீட்டுல பிள்ளைகள் ஒன்னத்தையும் காணோமா? ஐயோ என்னையா சொல்லியா?
இவ்வளவு நேரம் வீட்டுலதான் பிள்ளைகள் விளையாடிச்சான். இப்போ எங்க போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லியாவ. என்னம்மா இதெல்லாம் இப்படியே கவன குறைவா இருக்குது? நான் எப்பவுமே பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. எல்லாருமா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்குது. வீட்டுல ஒரு பிள்ளைகளையும் காணுமா? ஏன் சின்ன பொண்ணு அரணியும் காணுமா? பிள்ளைகளை காணும் தேய். வீட்டுல உங்களுக்கு அந்த பிள்ளைகளை பார்க்கறத விட வேற என்ன பெரிய வேலை இருக்குது? குசுப்படி எப்பவாவது கவனமா தானே இருப்பா. என்னாச்சு? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? மண்டபத்துக்கு கிளம்பணும்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல பார்த்து இந்த பிள்ளைகளை எங்கேயோ போயிட்டு விளத்தே. நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. பயமா இருக்கு. எம்மா, என் பிள்ளை கனியும் காணோம். என்னெல்லாம் சொல்லியா செல்லம்மா? வாம்பளையும் காணுமா? ஆமாம்மா, அங்க சித்தப்பா வீட்டுல போய் கேட்டுட்டு வந்தேன். அங்கதான் இருந்து விளையாண்டுட்டு இருக்கோம்னு நினைச்சு போய் பார்த்தேன். அங்கேயும் பிள்ளைகள் இல்லம்மா. சின்ன பொண்ணையும் அருணையுமே காணோம். என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. பயமா இருக்கு. யாருக்குன்னா இப்படிதான் பூ மாதிரியே ஒருத்தன் கடத்தி வச்சிருந்தா. அவன் இப்ப எல்லா பிள்ளைகளையும் கடத்திட்டானோ? என்னெல்லாம் இப்படி சொல்லியா? இப்படியே கவனம் இல்லாம இருக்குது. என்னதான் வேலை இருந்தா என்ன, பிள்ளைகள் மேல ஒரு கவனம் இருக்காண்டாமாக்கா? மொத்த பேருமே இப்படி இருப்பியே? கவனமா தான் தேர்ந்தோம். ஆனா இந்த பிள்ளைகள் வேலை இருக்குதே, ஒத்த சொல்ல கேட்க மாட்டேங்குதுவே. நம்ம கண்ணை மறைச்சிட்டு எங்க ஓடலான்னு தான் பாக்குதுவே. எங்க போனாலும் சொல்லிட்டு போங்கட்டி, யாரையாவது கூட்டிட்டு போங்கட்டின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே திருந்தலன்னா நான் என்னத்தை தான் செய்யறது? எங்கேயும் போக கூடாது, ரூமுக்குள்ள தான் போட்டு அடைச்சு போடணும். மத்த பிள்ளைகளை சொல்லி ஒரு பிரயோஜனமா இல்ல. இது ரெண்டு வளர்ந்த மாடுகள் தானே. இதுவரை என்ன சின்ன பிள்ளை பத்தியில எல்லாம் தெரியுதுவே. ஏன்னா சின்ன பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கும். நம்ம தான் அதுவ மேல ஒரு கவனம் வச்சுக்கிட்டான்னு குசுப்பு. என்னத்தே பண்றது? இப்ப பிள்ளைகளை காணுமே. ரோசா பக்கம் அருணிங்க வந்தானா? சரோஜா ஓமாவன்னு நாங்க பாக்கல. சரோஜா எங்க பிள்ளைகளையும் காணும். ஒரு பிள்ளைகளுங்க இல்ல. அன்னைக்கு பூ மாதிரியே மட்டும் தான் கடத்திட்டானுவே. இன்னைக்கு பார்த்தா நம்ம மொத்த குடும்பத்து பிள்ளைகளையும் கடத்தி விட்டானுலே. யாருக்குதான் நம்ம குடும்பத்து மேல இப்படி கோவம் தெரியலையே. கோவம் இருக்கவிய பெரிய ஆட்கிட்ட எல்லாம் சண்டைக்கு வந்து இப்படி பச்சை பிள்ளைகளையே கடத்தியது. என்னது பச்சை பிள்ளைகளை கடத்திட்டாங்களா? என்னாச்சு? யார் கடத்தினது பிள்ளைகள் எல்லாம் இங்க? தெரியல சித்தி. பிள்ளைகள் எங்க போச்சுனே தெரியல. ஒரு வாரத்தை சொல்லிட்டு போச்சு விளான்னு பாருங்களா. இப்பதான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து தெளிஞ்சு வந்திருக்கோம். மறுபடியும் இப்ப பார்த்தா எல்லா பிள்ளைகளும் காணாம போயிடுச்சு. எங்க போச்சு என்னாச்சு ஒண்ணும் சொல்லல. ஒரு தகவலும் தெரியல. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேரத்துல போய் பிள்ளைகளை தேடுவோமா இல்ல கல்யாணத்தை முடிப்போமா? ஏக்கா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லக்கா, இந்த கல்யாணத்தை ஏற்று எடுத்தாதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு. மேரி, நீங்களே இதை பத்தி பேசுனீங்களா? நானும் பேசினேன். ஆனா பெரிய மைண்ட் தான் காதுல வாங்க மாட்டுட்டாவே. ஏல இப்ப இத பத்தி பேசுற நேரமா? புள்ளியல காணாதவள முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர மத்தத பேசிக்கிடல. நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு கிளப்பி விடாதீங்க. கல்யாணம் இருக்குல்ல என்ன கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போகணும். இப்ப என்னன்னா பிள்ளைகளை காணோம். எப்படி மண்டபத்துக்கு சந்தோஷமா கிளம்பி போக முடியும்? நாங்க எங்க பிள்ளைகள் கிடைச்சாதான் மண்டபத்துக்கே வருவோம். ஆமாம்மா, என் பிள்ளை கிடைச்சாதான் நான் மண்டபத்துக்கு வருவேன். பிள்ளைகள் கிடைக்கலனா பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. ஏல குசுப்பு வாய மூடு. அது எப்படி எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல தொலைஞ்சு போவா? எங்கயாவது விளையாடிட்டு இருக்க வந்துரும். ஆளாளுக்கு ஒண்ணு பேசாதீங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு யார் வாயிலும் வரக்கூடாது. ஏற்கனவே இந்த நிச்சயம் நின்னு போச்சு. இப்ப மறுபடியும் பேசி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. நல்லா இல்ல. ஏய் லட்சுமணா, தோட்டத்துக்கு பிள்ளைகள் போயிருக்கா. நீ போன் போட்டு கேளியா ஆனந்துகிட்ட? இல்லன்னா நம்ம ஊருக்குள்ள யார் வீட்லயாவது நின்னு விளையாடுது விளையாடி பாரு. கொஞ்சம் சீக்கிரமா தேடி போய்யா. சரிம்மா, தான் கிளம்பியே. தோட்டத்துக்கு போய் முதல்ல சுப்பிரமணிட்ட சொல்லி. அவன் தான் முதல்ல காணாம போன பிள்ளைய கண்டுபிடிச்சான். இப்பயும் அவன்கிட்ட சொன்னா ஏதாவது யோசனை சொல்லுவான் இல்ல கண்டுபிடிப்பான். அவன்கிட்ட போய் சொல்லியம்மா. நானும் அண்ணனும் ஆனந்தும் ஊருக்குள்ள போய் தேடியோம். பிள்ளைகளை கண்டுபிடிச்சிட்டு வரேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க யாரும். சரிப்பா லட்சுமணா. ஏக்கா, நமக்கு அப்படி யார் தான்க்கா விரோதி இருக்கா? பச்சை பிள்ளைகளை எதுக்குக்கா அப்படி கடத்தியானுவே? தெரியலையேம்மா. நம்ம யாருக்கு என்ன அநியாயம் பண்ணணும்? நம்ம வீட்டு பிள்ளைகளே வந்து கடத்திட்டு போறானுவலே. மேனி, அப்படிலாம் எதுவும் நடந்துட்டால் மேனி. நீங்க சொன்ன மாதிரி யார் வீட்லயாவது விளையாண்டுட்டு கிடக்குங்க. ஏன்னா மொத்த பிள்ளைகள் காணாம போய் கூட்டில. இல்ல சித்தி, அன்னைக்கு இப்படிதான் குவாலி குஞ்சு வாங்க மொத்தமா தான் போயிருக்காவ. அங்க வச்சுதான் பூ மாதிரி ஒருத்த கடத்திட்டு போயிட்டா. குஸ்து கடத்தினாலும் ஏதாவது ஒரு பிள்ளை என்ன கடத்துவாங்க? மொத்த பிள்ளைகளை
எம்மா பிள்ளைகள் வந்துட்டீங்க வாங்க. வந்துட்டா நீ வாங்க வாங்க பிள்ளைகளை போய் பாப்போம். கேட்டுட்டு இருக்கல எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? கனி என்னால போய் தொலைஞ்ச சத்யா சுவானி உங்க ரெண்டு பேருக்கு அடி காணாதுன்னு நினைக்கேன். அதான் இப்படி வீட்ல சொல்லாம கொள்ளாம வெளிய ஓடுறீங்க. பூமாரி அஜய் எங்கயா போனிய? எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்லி கேட்டு சொல்லாம வெளிய போக கூடாது. நீ எதுக்கு போய் இப்படி பண்ணீங்க? ஏல அருணி முட்டை பயல ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லி போக மாட்டியா? அம்மா சித்தி கூட தான் போனேன். சித்தி கூட போனியா? ஓஹோ நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணமா? ஏய் எங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வரலாம்னு பாத்தியா இல்லனா கடத்திரலாம்னு பாத்தியா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. எதுக்காக என்ன இப்படி பேசுறிய? பின்ன வீட்ல யார்கிட்ட சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை ஏதோ செய்யறதுக்கு தான கூட்டிட்டு போயிருக்கா. குஸ்பாக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிறாருங்க. அந்த கூட்டத்துல என் பிள்ளையும் தான் போயிருக்கு. என் தங்கச்சி என் பிள்ளை கடத்துவாளோ? உன் பிள்ளை போயிருந்ததுனால தான் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இல்லனா கூட்டிட்டு எந்த ஆளையாவது போயிருப்பா. இவளை பத்தி எனக்கு தான் தெரியும். வாய மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசினே நல்லா இருக்காது. ஏல குசுப்பு வாய மூடு. எதுக்கு எல்லாரும் என்னையவே வாய மூடுன்னு சொல்றீங்க? நானும் வாய மூடிட்டு இருந்தா உண்மை எப்படி வெளிய வரும்? அன்னைக்கு பூமாரிய மட்டும் கடத்திட்டா. அத அந்த சுப்ரமணி பையன் அப்படியே கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு எல்லா பிள்ளையும் சேர்த்து கடத்திரலாம்னு கூட்டிட்டு போயிருக்கா. ஏதோ நாடகம் நடிச்சிட்டு இங்க வந்து நின்னு நாடகம் போட்டுட்டு இருக்கா. அவள விசாரிங்க தேய். சும்மா எல்லாரும் என்னையவே வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏத்தே இவியதான் என் பிள்ளை கடத்தியக்கு திட்டம் போட்டான்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இவிய என் தங்கச்சி சொல்லும்போது இருக்கும். உன் தங்கச்சி உள்ள அதுல இருக்கும். எங்க பிள்ளைகள் தான் இருக்கு. என் பிள்ளை தான் அதுல இருக்கு. ஆமா உன் பிள்ளை இருக்கலாம். உன் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு மத்த பிள்ளையெல்லாம் கடத்திடலாம்னு நினைச்சிருப்பா. என்ன நினைச்சாலும் தெரியல திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கா. இவ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க பாருங்க உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லை. இதுக்கு மேல என் தங்கச்சி பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. நான் பேசதான் செய்வேன். தொலைஞ்சது என் பிள்ளைகளு. என் தங்கச்சி ஒண்ணும் உங்க பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போவே இல்ல. எல்லா பிள்ளைகளும் தான் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. எங்க போனா என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்ப தெரியும். சும்மா வாயில வந்து பிடிக்கலாம் பேசி வேலை வச்சுக்கிட்டாருங்க. ஏல சரோஜினி பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போனா? ஒரு வார்த்தை வீட்ல யார்ட்டயே சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எல்லாரும் தவிச்சு போயிட்டாவே. ஏம்மா என்னம்மா சாதாரணமா அவளை கேட்டிட்டு இருக்கா? ஈத்து போடு நாலு மிதிமா. மிதிப்பிய நல்லா மிதிப்பிய. மைனி நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்களே மாத்திட்டாவளாவியே? சரோஜா பிள்ளைகளை காண நம்ம எவ்வளவு தவிச்சிருக்கோம். உன் தங்கச்சி செஞ்சது நியாயமா? ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு போனா என்ன? சொல்லாம கொள்ளாம அதன பிள்ளைகளை கூட்டிட்டு வெளிய போறது? யாக்கவே ஒரு பிள்ளையை காணா நம்ம பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? இன்னைக்கு மறுபடியும் பிள்ளைகளை காணோம்னு நம்ம எப்படி பதறணும்? இவ்வளவு நேரம் நீ கூட அழுதுட்டு ஒப்பாரி வச்சிட்டு தானே நின்ன. இப்போ உன் தங்கச்சி தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நடிக்கிறியோ? இங்க பாருங்க என் தங்கச்சி தானே கூட்டிட்டு போனா எங்கேயும் தப்பா கூட்டிட்டு போயிருக்க மாட்டா. என்னன்னு விசாரிக்க இருங்க. ஏ சரோஜினி வாய்க்கலன்னு கொல்கட்டையா இருக்கு உனக்கு. என்ன நடந்துச்சு எங்க வீட்டு வந்தேன்னு சொல்லி தொலையா. ஏக்கா எதுக்கு எல்லாரும் இவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க? நான் தானே கூட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? குழந்தையார வீட்டுல யார்ட்டையா சொல்லிட்டு போக கூடாதம்மா. இப்படியே சொல்லாம கொள்ளாம எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறது. எத்தான் நான் எல்லாரும் போய் பார்த்தனா எல்லாம் வேலையா இருந்தாவே. நான் அதான் கூட்டிட்டு போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடலாமேன்ட்டு போனேன். ஆனா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்டு. போனீங்க எங்கதான் கூட்டிட்டு போனா? எத்தி வேற எங்கேயும் போகல. பக்கத்துல இருக்க பேஞ்சி ஸ்டோருக்கு தான் போனோம். அங்கேயா எதுக்கு போனா? ஏக்கா கல்யாணம்ல தேவையான கிளிப்பு பொட்டு வளையெல்லாம் வாங்கக்கு போனேன். அங்கதான் நான் போறேன்னு சொன்னேன்னா அந்த பிள்ளைகளும் நானும் வாரேன்னு சொல்லி அடம் பிடிச்சிச்சு. போயிட்டு தான் சொத்த நேரத்துல வந்துடலாமேன்னு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க கூட்டமா இருந்துச்சா பில் போட்டு தரக்கு நேரம் ஆயிட்டு. ஏய் அவ எந்தாலயே ஒளிஞ்சு போறா. நீங்களும் எதுக்கு அவ பின்னாடி போனியே? உண்மையை சொல்லுங்க. பேண்ட் ஸ்டோர்க்கா போனியே? அம்மா ஆமா சித்தி பேண்ட் ஸ்டோர் போய் இந்த மாதிரி வாங்க போறேன்னு சொன்னாப்ல. எங்களுக்கு ஆசையா இருந்தாதான் போனோம். ஏன் நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி தந்ததே இல்லையோ? அவ பின்னாடி எங்கனால போவீல? அதுவும் ஒருத்தர் போனா பரவாயில்ல அதுன்னு எல்லாரும் போறது. அம்மா எங்களுக்கும் கிளிப்பு பொட்டு பேண்ட் எல்லாம் வாங்கணுமா? அதான் நேரம் ஆயிட்டு. ஏன் நான் வாங்கி தரது இல்லையா உங்களுக்கு? இவ வாங்கி தந்தாதான் வாங்குவீல? அது அவளோட பொட்டு கிளிப்புன்னு பறக்க போனால்வ. நீ அருண் எதுக்குல போனிய? சித்தி அருண் போனானா நான் கூட போனேன். அருண் நீ எதுக்கு போனா? அது எங்க சித்திக்கு துணைக்கு போனேன். நல்ல ஒருத்தர்
கொழுந்தையாரே உன் பேச்சு ஒன்னும் சரியில்லம்மா. அவ அப்படி என்ன செஞ்சிட போறா உன் பிள்ளையில? சும்மா கடைக்கு தானே கூட்டிட்டு போயிருக்கா. கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு இப்படி தனித்தனியெல்லாம் எல்லாரையும் பிரிக்கலாம்னு நினைக்காதம்மா. உன் பேச்சே சரியில்லை. குடும்பத்துக்குள்ள இது சரி வராது. எல்லாருக்கும் நான் தான் பொல்லாதவன். இந்த வீட்ல நான் இருக்கதே தப்பு. முதல்ல எங்க